ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பைத்தானில் இஃபெல்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த இஃபெல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் பார்த்தீங்கன்னா விராட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் இருக்குது. ஸோ அதில் யார் அதிக ரன் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச்ங்கிறத பற்றி ஆட்டோமேட்டிக்காக வரணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இஃப் கொடுத்துட்டு ஃபஸ்ட் இதில் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ ரோஹித் கிரேட்டர் தென் விராட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போது பிரிண்டில் ரோஹித் இஸ் மேன் ஆஃப் மேட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி இல்லை, இப்போ ரோஹித் மேன் ஆஃப் மேட்ச் இல்லை அப்படின்னா பாக்கி இருக்க பார்த்தீங்கன்னா விராட் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அப்போ விராட் தான் என்னது மேன் ஆஃப் த மேட்ச்னு வரணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இப்போது ரோஹித் தான் பார்த்தீங்கன்னா அதிக ரன் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஹித் மேன் ஆஃப் த மேட்ச்னு வந்துருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விராட்டை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் போது ஸோ இப்போ ரன் பண்ணும்போது விராட் இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஃபீஸ் பண்ணி கண்டிஷனில் ரோஹித் தான் விராட்டோட அதிகமானு சொல்லி கேட்டிருக்கோம். அப்படி இருந்தால் எனக்கு ரோஹித் தான் மேன் ஆஃப் த மேட்ச்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா என்னது விராட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் டோனி, ஸோ டோனி ஈக்குவல் டு இப்போ நான் 18 கொடுக்குறேன். இப்போ இவங்களுக்கு 3 பேருக்குள்ள கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பைத்தான் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.